கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்துல வாழ்த்தல் கூறுது. இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்கு தத்துவத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 128 அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் சியோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னாவே அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். எப்படி நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்களும் நான் நினைப்பேன்னு சொன்னா, உலகத்துல இருக்கிற செழுமைகள் அல்லது பண வசதிகள், பதவி உயர்வுகள் இதெல்லாம் பார்த்து இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது பெரிய ஆசீர்வாதம் இல்லை. தேவனோடு இருக்கிற உறவும் ஐக்கியமுமே நமக்கு என்னது பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை நாம் அடைவதற்கான தகுதியில் இருக்கிறோம். ஏன்னு சொன்னா, இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனத்துல நமக்கு ஒரு உறவு இருக்கிறது, நமக்கு ஒரு ஐக்கியமான ஒரு உறவு இருக்குதுன்னு சொன்னா, அதை காட்டிலும் என்ன ஆசீர்வாதம் தேவை? அது பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை இந்த உலக ரீதியான மக்கள் நம்மை பார்த்து, என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க வாழ்க்கையில ஒரு செழுமையும் இல்லையே அப்படின்னு நினைச்சாலும் கூட, ஆண்டோடைய பார்வையில நாம் அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவு ஐக்கியம் என்னது அப்படின்னு சொன்னா, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஆண்டவர் நினைக்கிறாங்க. அதுதான் பெரிய ஆசீர்வாதமாக நானும் கருதுகிறேன். ஏன் சொன்னா, ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது நம்ம எல்லாவற்றையும் தாங்கி வர அல்லது அதை தாண்டி வர எல்லாவற்றுக்கும் தேவன் கிருபை செய்கிறாங்க. ஏன் சொன்னா, நீங்க ஒரு மரத்தை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மரத்துல வருகிற கனிகள் தான் என்ன செய்யணும், அந்த மரம் நல்ல மரமா நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். அது நிலை, அதனுடைய கனிகள் தான் என்னன்னா அதனுடைய ஆசீர்வாதம் இல்ல. அந்த கனி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த மரத்தை ரொம்ப புகழ்வாங்க. நீங்க மாம்பழத்தையே பார்த்தீங்கன்னு சொன்னா, தோட்டத்துல நிறைய மாமரங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு கனிகள், ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு கனியும் வித்தியாசமா இருக்கும். ஆனா எல்லாமே பேருக்கான மாம்பழம்னு சொல்லுவோம். ஆனா அந்த டேஸ்ட்டை பார்த்து நல்ல இனிப்பா இருக்கிற மாம்பழத்துக்கு இருக்கிற ஒரு வரவேற்பு அல்லது அந்த மரத்தை பார்த்து அந்த மரத்தின் கனியை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆசைப்படுவோம்ல, அது அந்த மரத்திற்கான ஆசை. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களையும் அவரோடு வைத்திருக்கிற உறவு, அது நிமித்தம் நமக்கிட்ட இருக்கிற கனிகள் தான் என்னது நமக்கு ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யறாருன்னா, தாவீது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறாரு. அவர் ராஜாவான பிறகு இல்லை, அவர் தாவீது என்ன செஞ்சிட்டாரு, ஆடு மேய்க்கும் பொழுதே என்ன செய்யறாருன்னு சொன்னா, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அது முதல் நிலை. ஒரு நாள் தேவனை அவன் ஒரு நாட்டின் ராஜாவாக என்ன செய்யறாரு, மாற்றினார். அதுதான் அவனுடைய ஆசீர்வாதம். ஏன்னு சொன்னா, நம்ம ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற அந்த உறவுல நம்ம பிணையப்படும் பொழுது தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி மரத்துக்கு கனிகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வெவ்வேறான காரியங்களை செய்வார். அதே போலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அது நிமித்தம் ஒரு தேசமே ஆசீர்வதிக்கப்படுது இல்ல. அதே போல யோசிப்பை பாத்தீங்கன்னா, சிறு வயதிலேயே என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் அவரை அவருடைய பணிக்காக அழைத்து அவரை ஆசீர்வதித்தாங்க. ஆனா அவர் எப்படி நல்லா கஷ்டப்பட்டல சந்தோஷமான பாதையில சென்னாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல. அவங்க எப்படி ரொம்ப கஷ்டத்தின் பாதையில தான் செல்றாங்க. ஆனா அது நிமித்தம் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கப்படுறாரு. அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுது. பார்த்தீங்களா, அதுதான் அதோடைய ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசை. ஒருவேளை அந்த ஆசீர்வாதம்னா அவருடைய குடும்பமும் அவர் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்க. நாம் ஆண்டவரோடு அந்த பிள்ளைங்களாம் ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவு ரொம்ப ஐக்கியமாகும், விடாமுயற்சியாகும். ஆண்டவர் எல்லா காலத்தையும் நடத்துவார் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் இந்த விசுவாசம் என்ன செஞ்சுச்சுன்னா நல்ல கனிகள். அந்த கனிகள் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஒரு மரத்தின் கனி அநேகர் உண்டு சந்தோஷப்படுகிறார்களோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு நாம் வைத்திருக்கிற அன்பும் ஐக்கியமும் என்ன செய்யும்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும், கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையாக மாறும். ஒருவேளை நாம பர்சனலா ஆசீர்வதிக்கப்படலைன்னா கூட நம் நிமித்தம் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய சொசைட்டியில, நம்முடைய சர்ச் ஏதாவது ஒரு காரியத்துல ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை ஆசீர்வாதமாக வைக்க வளர்றார். அதனாலதான் அவரு கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு உன்னை அப்படின்னா சிங்குலர் தானே, உன்னை அப்படின்னு சொல்லும்போது உங்களை தான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாசிக்கும் போது என்னை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, அதாவது ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் அல்லது ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் அவரோடு கூட
ஐக்கியமாக இருக்கணும், அவரோடு கூட அன்பில் நிலைத்திருக்கணும். அவரோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் அவரை நான் பற்றி கொண்டிருக்கணும். எப்படி நம்ம வேதாகமத்தில் பார்க்குற அநேகர் என்ன செய்றாங்க, அவ்வாறாக இதே போல தான் நம்மளுடைய ரட்சிப்பின் அனுபவமாக இருக்கிறது. தேவ ஆசீர்வாதத்தை பெற்று விடுகிறோம், ஆனால் தொடர்ந்து தேவனுக்கு நாம கனி கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை ஏற்றுக்கொள்வோம். தொடர்ந்து அவருக்கு நம்ம கனி கொடுக்குறோமா, அப்படி அந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து அப்படி அன்பில் நிலைத்திருப்போம்னு சொன்னால் நாமளும் என்ன செய்வோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். அநேகருக்கு என்ன செய்வோம், ஆசீர்வாதமாக இருக்க தேவனுக்கு உதவி செய்வார். என்ன செய்வோமா? கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே மை நோக்கி அப்பா பிதாவென்று அழைக்கும்படியான இன்னொரு நாளை கூட்டி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த கிருபை எங்களோடு கூட இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னீங்களே தகப்பனே, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய உறவுகளிலே உம்மோடு ஐக்கியப்படவும் அன்பிலை நிலைத்திருக்கவும் கிருபை செய்யுங்க. விசுவாசத்தில் பலப்பட கிருபை செய்யுங்க. சோதனையின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில கர்த்தாவே பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். யாரெல்லாமே நோக்கி கண்ணீரோடு வேதனையோடு நிற்கிறார்களோ சாமி, அவர்களிடத்துல நீர் அவர் பக்கமாக சாய்ந்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவளுக்கு ஏற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் நேர்த்தியாய் செய்து தர வேண்டுமா பாத்திரை கெஞ்சி நிற்கிறோம். சாமியுடைய ஊழியத்திற்காக பிரயாணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய பயணங்கள், அவருடைய செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிலுமே கிருபை இருந்து வழிநடத்தும் ராஜா. உடைய சத்தியம் எங்கெல்லாம் செல்ல இருக்கிறதோ அங்கெல்லாம் உடைய கரம் இருந்து அநேகருமே ஏற்றுக்கொள்ளவும் அநேகருடைய அன்பை புரிந்து கொள்ளவும் நீங்கள் கிருபை செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் எல்லா சாத்தானின் செய்கைகளையும் நீங்கள் நீக்கி போட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிற சாமி. இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம். கர்த்தாவே, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது என்பதை அறிவிக்கிறது. கர்த்தாவே, அதை உணர்ந்தவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. நம்முடைய ராஜ்யம் வரும்போது எங்களை தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.